என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி கேமராக்கு நேர முன்னால கண்டீன்ல கேமராக்கு நேர முன்னால மமவா மரலதானுவான்னு சொல்லி எனக்கு நேர சொல்லியிருக்கிறா. தயவு செய்து அந்த கேமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை, ஆனால் ஒரு கேள்வியை கேட்டதுக்கு நாங்கள் போர்டு போட்டு கேட்க இங்கே வரையில, அதுக்காக இங்கே யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்கள் இங்கே வரையில. நாங்கள் வெளியில் காய்ச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவர் தான் நான் எங்களை வந்து எப்படி கொடு அப்படின்றாரு. வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் பிரிவு 27 அமைவாக எழுப்பப்படும் வினாக்கள். கௌரவ சுகாதாரத்துறை அமைச்சர் மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய நலிந்த ஜேதிஸ் அவர்களே, பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27 அமைவாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் சுகாதார அமைச்சரிடம் கேட்கக்கூடிய வினாக்கள். சிறுபான்மை இனத்தின் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் கடைசி குரல் எனும் அடிப்படையில் தமிழ் முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசங்களில் இருக்கும் ஆதார வைத்தியசாலைகள் தொடர்பானது. கடந்த தினங்களில் ஜனாதிபதி அவர்களால் மற்றும் புத்தளத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவராலும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்ற புத்தள ஆதார வைத்தியசாலை தொடர்பாக பொறுப்புமிக்க மதிப்புமிக்க அரசாங்கத்தின் அமைச்சர் என்ற வகையில் உங்களிடமிருந்து உண்மையான பதில்களை எதிர்பார்க்கிறேன். முதலாவது கேள்வி, மொத்தமாக 11 கேள்வி இருக்கிறது. முதலாவது கேள்வி, புத்தள மாவட்டம் மற்றும் அதனை நேரடியாக இணைக்கும் மாவட்டங்களில் உள்ள ஆதார வைத்தியசாலைகள் எவை? ரெண்டாவது கேள்வி, புத்தளம் ஆதார வைத்தியசாலை தற்போது எந்த பிரிவாக வகுக்கப்படுகிறது? டைப் பியா டைப் ஏயா? மூன்றாவது, அதே டைப் ஏயாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் அவ்வாறு தரம் உயர்த்தப்பட்ட திகதி மற்றும் அதற்குரிய அமைச்சரவை பத்திரம் மற்றும் கசட் பத்திரத்தின் விவரங்களை தர முடியுமா? அது மூன்றாவது கேள்வி. நாலாவது கேள்வி, புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு நிரந்தரமான நிர்வாக அதிகாரி ஒருவர் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? பெர்மனன்ட் எம்எஸ் இருக்கிறாரா என்று தான் கேட்கிறேன். ஐந்தாவது கேள்வி, புத்தள வைத்தியசாலைக்கு நிரந்தர அக்கவுண்டன்ட் இருக்கிறாரா? அவருடைய பெயர் என்ன? அது ஐந்தாவது கேள்வி. ஆறாவது கேள்வி, புத்தள வைத்தியசாலையில் இருக்கும் வைத்தியர்கள் பற்றாக்குறை எவ்வளவு? அது ஆறாவது கேள்வி. ஏழாவது கேள்வி, புத்தள வைத்தியசாலை கடைசியாக எப்போது கார்டு ரிவிஷன் செய்யப்பட்டது? அதன் பின்பு செய்யப்படாமைக்கான காரணம் என்ன? அது ஏழாவது கேள்வி. எட்டாவது கேள்வி, புத்தள வைத்தியசாலையை மாவட்ட பொது வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவதாக ஜனாதிபதியால் வாக்குறுதி வழங்கப்பட்டதாக அறிகிறேன். அந்த வாக்குறுதி உண்மையாக இருந்தால் சுகாதார அமைச்சின் திட்டமிடல் பிரிவால் வெளியிடப்பட்ட கார்டு நோம்ஸ் அடிப்படையில் மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு தனித்தனியே எத்தனை மேலதிக வைத்தியர்கள் வேண்டும், எத்தனை மேலதிக தாதியர்கள் வேண்டும், எத்தனை மேலதிக சிற்றூழியர்கள் வேண்டும்? இதில் கவனிக்க வேண்டியது கார்டு நோம்ஸ் அடிப்படையில் மட்டும் பதில் தரவும். அதாவது சுகாதார அமைச்சினுடைய பிளானிங் டிபார்ட்மெண்டால் கார்டு நோம்ஸ் தரப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில் மட்டும் பதிலை தரவும். 9வது, இலங்கையிலிருந்து வைத்தியர்களும் விசேட வைத்தியர்களும் தினமும் வெளியேறிக் கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் தங்களால் இந்த ஆளணியை எவ்வாறு நிரப்ப முடியும், எப்போது நிரப்ப முடியும்? 10வது கேள்வி, ஆதார வைத்தியசாலை ஒன்றினை மாவட்ட பொது வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு எந்த ஆளணி வளமும் இல்லாத இந்த நிலையில் வெறுமனே பேர்பலகை மாற்றினால் போதும் என்று உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேட்கிறார். தயவு செய்து அவருக்கும் அவர் சார்ந்த புத்தளை சேர்ந்த மக்களுக்கும் உண்மை நிலையை சொல்லுவீர்களா? இது 10வது கேள்வி. 11வது கேள்வி, இறுதியாக அவ்வாறு தங்களால் கார்டு ரிவிஷன் செய்யப்பட்டு வைத்தியசாலை மாற்றப்படுமாக இருந்தால் அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சரியாக எப்போது சரியான விதத்தில் இந்த நடவடிக்கை நடைபெறும் என்ற திகதியை குறிப்பிட முடியுமா? பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் இவற்றுக்கான பதில்களை வெகு விரைவில் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் தமிழ் மக்களின் ஜாழ் மாவட்ட பிரதிநிதி வைத்தியர் ஈனா அர்ச்சுனா. විසිනම 1 மந்தமலிங் கியாண்டியானே சார், நான் இப்போது புத்தளம் மாவட்டம் தொடர்பான கேள்வியை கேட்டுட்டு பாராளுமன்றம் போகின்ற போது அந்த கேன்டீனில் வாசலில் இருக்கிற கேமராவுக்கு முன்னால் புத்தளம் மாவட்டத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் என்னை கொலை செய்வதாக ගරු මන්ත්‍රීතුමා අදාළ පොයින්ට් පොඩයක් මේ ගරු මන්ත්‍රීතුමා ගරු මන්ත්‍රීතුමා මේ නෑ ඒක ගරු මන්ත්‍රීතුමා වරප්‍රසාද ප්‍රශ්නයක් ලබා දෙන්න ගරු මන්ත්‍රීතුමා නෑ
දිස්වර ප්‍රසාදයක් විදිහට නගන්නේ. ඒ පැන නැගිච්ච එකක් විදිහට. හරි ගරු මන්ත්‍රීතුමා කතා ඉදිරිපත් කරන ගරු මන්ත්‍රීතුමා. கௌரவ சபாநாயகர்களே என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி கேமராக்கு நேர முன்னால கேண்டீனில் கேமராக்கு நேர முன்னால மம மரலதானுவான்னு சொல்லி எனக்கு நேராக சொல்லியிருக்கிறா. தயவு செய்து அந்த கேமராவை எடுத்து ரெக்கார்டிங் எடுத்து இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை. ஆனால் ஒரு கேள்வியை கேட்டதுக்கு புத்தள மாவட்டத்தில் ஒரு கேள்வியை கேட்டதுக்காக ගරු මන්ත්‍රීතුමා මාවත ලිඛිතව ලබා දෙන්න ගරු මන්ත්‍රීතුමා. இங்க இந்த உயர்ந்த சபைக்கு மக்கள் எங்களை வாக்களித்து அனுப்பிக்கிறது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நலவு செய்யறதுக்கு. அந்த அடிப்படையில் புத்தளம் தொகுதியில் வாழ்கிற அனைத்தின மக்களும் எங்களுக்கு வாக்களித்து புத்தளம் தொகுதிக்கான நலவசையை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் புத்தளம் வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தருமாறு எங்கள்கிட்ட அதிகாரி ஜனாதிபதி அவங்கள்ட்டையும் எங்கள்கிட்ட அமைச்சர்கிட்டையும் நாங்கள் கேட்டிக்கிறோம். Honorable member, come to your point, please. என்கிட்ட பேரை சொல்லிக்கிறாங்க. Okay. அதை நாங்கள் கேட்டிக்கிறோம். அதுக்கு எங்கிட்ட அதிகாரி ஜனாதிபதி அவங்களும் அமைச்சர் அவங்களும் அதை செஞ்சு தரதாக சொல்லிக்கிறாங்க. அதுக்காக இங்கே இந்த உயர்ந்த சபையை பொய் சொல்லி நாங்கள் பொய் சொன்னதாக நாங்கள் போர்டை போட்டு கேட்டோன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க. நாங்கள் போர்டு போட்டு கேட்க இங்கே வரையில. அதுக்காக இங்கே யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்கள் இங்கே வரையில. நாங்கள் வெளியில் காய்ச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவர் தான் நான் எங்களை வந்து எப்படி கொடு அப்படின்றாரு. ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. இந்த சபையை இந்த உயர்ந்த சபையில் இங்கே மக்களை இங்கே உள்ள ஆக்களை அதிகௌரவம் பற்றி பேசுகிறதுக்கு இங்கே நாங்கள் வரையில்லை. இங்கே மத்தாக்களை பற்றி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கும் இங்கே வரையில்லை. அவர் சொன்ன பொய் வந்து நாங்கள் போர்டை போட்டு கேட்டதாக சொல்கிறார். நாங்கள் போர்டு போட்டு கேட்க இல்லை. நாங்கள் எங்களோட வைத்தியசாலையை தயமுறுத்தி கேட்டுக்கிறோம். அதுக்கு எங்களோட ஜனாதிபதியும் எங்களோட அமைச்சரும் அதுக்கான உத்தரவு தந்திக்கிறாங்க. அந்த வேலையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இதை நாங்கள் உறுதியாக குறிக்கிறோம். இங்கே யாரையும் நாங்கள் பயங்காட்ட வரையில்லை. பயங்காட்டுறதுக்கு இங்கே வர வந்து தேவையும் இல்லை. Yes, Honorable Archana Ramanathan, you're on your feet. Used to speak in this honorable August chamber with the points. Without any point, I don't speak. Sir, 92 to point of order එක මේ සභාව ඇතුළේ කවුරු හරි නම කියලා කතා කරලා තිබ්බානස එයා එතුමා ඒ වෙලාවේ නැත්තම් එතුමා ගිහලා ආපහු අවසර අරගන්න ඕන ඔබතුමාට. ඔබතුමාට අවසර අරන් තියනවාද මේකට? නෑ. ඒක සර් ස්ටෑන්ඩින් if we are doing with a standing order we have to work with a standing order sir. එහෙම නැත්තම් standing order නැත්තම් එතුමාවිල නගිටලා එයාගේ ප්‍රකාශය කරන්න පුළුවන් නම් විනාඩි එකමාරක් ඒක හැමෝටම සමාන වෙන්න ඕනේ sir. දෙවෙනි එකක් තමයි මේ පාර්ලිමේන්තු Honorable Archana, he stood up and asked my permission that he wants right. Second thing sir, parliament privilege එක sir precinct එක ඇතුලේ within the parliament precinct if somebody is harassing or threatening one parliament member should be arrested. මේ පාර්ලිමේන්තු මේක තියෙනවා මම ෆයිල්ම කියන්නස්ස මේක ඕනනම් මේක තියෙනවා පාර්ලිමේන්තු ප්‍රිවිලේජ් ඇක්ට් එකේ 27 1 2 3 ඒක පැහැදිලිම තියෙනවා කවුරු හරි මේ සෙක්ෂන් B එකේ ඔෆෙන්ස් එකක් කරලා තියෙනවා නම් parliament has no right to conclude or inquire. This is a severe threat to my life. So එතුමාව අරස් කරන්න ඕනේ දැන්. හැබැයි මට විශ්වාසයක් නැහැ ඔයගොල්ලෝ අරස් කරනවා කියලා. මම මේ අද CID එකේ කම්ප්ලේන්ට් දාලා වැඩකුත් නැහැ. These things should not be investigated. මෙතුමා මට කිව්වා ඔබතුමා මරලා දානවා පුත්තලම ආවුත් කියලා. එතකොට බලන්නකො මේ කතා ස්පීකර් give ear to what I want to say. Now you have raised issue there. That's a matter of privilege for you and yes, so you could raise it as a matter of privilege and take it up tomorrow morning. Thank you.